மோசே தான் முதலா ஆண்டவர் எழுந்தருளணும், ஆண்டவர் நாங்கள் போகும்போது ஆண்டவர் எங்களுக்காக எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி முதலா வேதத்தில் ஆண்டவரை கூப்பிட்ட ஆள் யாருன்னா மோசே சொல்றாரு, ஆண்டவரே மேகம் எழும்பிடுச்சு, இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம், இப்போ நாங்கள் பிரயாணப்பட போகிறோம், இந்த பிரயாணத்தில் எங்களுக்கு எங்கே போகணும் எப்படி போகணும் எதுவுமே தெரியாது ஆண்டவரே, எந்த திசையில் போகணும், நாங்கள் என்ன செய்யணும், எதிரடியான சத்துருக்கள் வரும்பொழுது பகைஞர் வரும்பொழுது நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவரீர் எழுந்தருளுங்க அப்படின்னு சொல்லி மோசே முதலாக ஆண்டவரை அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரும் கூட தம்முடைய பிரசன்னத்தை அந்த உடன்படிக்கை பெட்டியில அவர் வைத்திருக்கிறார். எப்பெல்லாம் உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக போதோ அப்பெல்லாம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகும்போது எப்படிப்பட்ட சத்துருக்கள் வந்தாலும் அவர்கள் முறியடிக்கப்படுவார்கள், எப்படிப்பட்ட பலத்த வான்கள் வந்தாலும் எத்தனை ஆயிரம் ஜனங்கள் வந்தாலும் உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக போகும்போது எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் முறியடிக்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது எதை காண்பிக்குதுன்னா தேவனுடைய பிரசன்னத்தை. ஹல்லேலூயா. அப்போ எப்பெல்லாம் உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக வருகிறதோ அப்பெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. அப்போ இறங்கி வரும்பொழுது என்னன்னா தேவன் எழுந்தருளுகிறார். அப்போ இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எப்பொழுது தேவன் எழுந்தருளுவார் அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும்பொழுது தேவன் அதிலே எழுந்தருளுவார், தேவன் அதற்கு முன்பாக அவர் எழுந்தருளுவார். அப்ப தேவன் என் வாழ்க்கையில, கர்த்தர் என் வாழ்க்கையில எழுந்தருளணும்னா முதலாவது எனக்கு இருக்க வேண்டியது உடன்படிக்கை பெட்டி என் இடத்துல இருக்குதா, தேவ பிரசன்னம் என் இடத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோமானால் அப்போதான் தேவ பிரசன்னம் நமக்குள்ளாக அவர் இறங்கி வரும்பொழுது தேவன் எழுந்தருளுவார்.